இது டெல்லியில நடந்த ஒரு சம்பவம். இவன மாதிரி சல்லவாரித்தனமா பைக் ஓட்டுறவங்க நிறைய பேரை நம்ம ரோட்ல பாத்துருப்போம். அவங்கள பார்க்கும்போது நம்மளுக்கு ஒண்ணு தோணும், அவன் மண்டையில தட்டி வண்டியை புடுங்கி கிரஷர்ல போட்டு வண்டியை பீஸா ஆக்கி குப்பை தொட்டியில போடணும் அப்படின்னு நம்மளுக்கு அதான் பண்ணிருக்காங்க டெல்லி போலீஸ். டெல்லி போலீஸுக்கு வாழ்த்துக்கள். என்ன மேட்டர் அப்படின்னு பார்த்தோம்னா, டெல்லியில அரசு பேருந்து போயிட்டு இருந்திருக்கு. அதுக்கு முன்னாடி இந்த புல்லட்ல வந்திருக்கேன். அப்படி குறுக்க ஸ்லோவா போயிட்டு இருந்தப்ப அந்த அரசு பேருந்து ஓட்டுநர் என்ன பண்ணிருக்காப்ல, ஹார்ன் அடிச்சிருக்காப்ல அவனை விலகி போற சொல்றதுக்காண்டி. என்னவே நீ விலகி போக சொல்றியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பஸ்ஸுக்கு வழி விடாம பாத்தீங்கன்னா பஸ்ஸுக்கு முன்னாடியே குரங்கு சேட்டையெல்லாம் பண்ணிட்டே வந்துட்டு இருந்திருக்கேன் அந்த புல்லட்டை வச்சுக்கிட்டு. அந்த நேரத்துல இந்த தற்கொலை பண்ண குரங்கு சேட்டையை பார்த்த இன்னொரு வாகனத்துல இவனுக்கு முன்னாடி போயிட்டு இருந்த நபர் பாத்தீங்கன்னா வீடியோ எடுத்து இத சோசியல் மீடியால போட்டு விட்டாங்க. அந்த வீடியோ நல்லா காட்டு தீ மாதிரி பரவ அந்த வீடியோ நல்லா வைரல் ஆனது. அந்த வீடியோவோட கமெண்ட்ஸ்ல நிறைய பேர் இவனை அரெஸ்ட் பண்ணணும், இவன் வண்டியை நொறுக்கணும் அப்படி இப்படின்னு கமெண்ட் போட்டிருக்காங்க. அதை நிறைவேற்றி வச்சிருக்காங்க டெல்லி போலீஸ். இந்த குரங்கு சேட்டை பண்ண இந்த தற்கொலை பயலை அரெஸ்ட் பண்ணி இவனோட பைக்கையும் பறிமுதல் பண்ணி அந்த பைக்கை ஸ்கிராப்புக்கு அனுப்பிட்டாங்க. அதாவது அந்த பைக்கை ஒரு குப்பை தொட்டி மாதிரி இருக்க இடத்துல தூக்கி போட்டுருவாங்க. கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் நீங்க போய் பாத்தீங்கன்னா தோண்டி எடுத்த பணத்தோட எலும்பு கூடு மாதிரி இருக்கும் அந்த வண்டி. உடனே இந்த ஒரு நடவடிக்கை எடுத்ததுனால டெல்லி போலீஸை நிறைய பேர் பாராட்டி கமெண்ட் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆமா, இந்த மாதிரி பண்றது உண்மையிலே கரெக்ட் தான். ஏன்னா நாளை பின்ன இன்னொரு தற்கொலை இந்த மாதிரி பண்ணணும்னு அவனுக்கு நினைக்கும் போது கூட இது கண்ணு முன்னாடி வந்து போகுமா இல்லையா? ஒவ்வொருத்தருக்கு வேகத்தை பார்த்தோம்னா அவன் அருமை வறுமைக்கு ஆபத்து ஒன்று போல் இருக்கடா. ரொம்ப கவனமா டீல் பண்ணி ஆட்டத்தை கலைச்சிடுறாசா.